தன்னம்பிக்கைக்கும் தற்பெருமைக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம் இருக்குது. இல்லை, தன்னம்பிக்கை என்று சொல்கிறது என்னால் முடியும் என்று சொன்னால் அதுக்கு பேர் தன்னம்பிக்கை. என்னால் மட்டும்தான் முடியும் என்று சொன்னால் தற்பெருமை. யூ கெட் த டிஃப்ரென்ஸ். நாம் மட்டும்தான் என்று சொன்னால் என்னது? தற்பெருமை. பட் என்னால் முடியும் சொன்னால் தன்னம்பிக்கை. ஸோ நாங்கள் என்னால் முடியும் என்று சொல்லுவோம். மற்றவனை அண்டர்ஸ்டிமேட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? என்னால் மட்டும்தான் இடம் சொல்கிறது. ஸோ எது நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா ஹம்பிளாக இருக்கணும். சச்சின் டெண்டுல்கர் இருக்கிறார் தானே, அவர்கிட்ட நீங்கள் அந்த ஹம்பிள்னஸை படிக்கலாம். ஹையஸ்ட் ஸ்கோரர் கிரிக்கெட்டில், இந்தியாவில் கிரிக்கெட் காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் சச்சினை பார்த்தீங்கன்னா ஹம்பிளாக இருப்பார். இல்லைங்கண்ணா, எவ்வளோ மேலே போகிறோமோ வாழ்க்கையில் அந்த அளவுக்கு தன்னடக்கம் இருந்தால் தான் அந்த மேலே போனதுக்கு அழகு. சரி, உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லாருக்கும் விளங்குற மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு படம் வந்து மிச்சம் பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன படம் அது? என்னங்கடாப்பா? ஜெயிலர்னு ஒரு படம். அது வந்து என்ன செய்துட்டுங்கன்னா, அந்த சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கிறார் தான் ரஜினின்னு. அவரை ஏன் நிறைய பேர் இந்தியாவில் கொண்டாடுறாங்கன்னு கண்டால் அவர் ஆக்டிங் அது இதெல்லாத்த விடவும் என்னென்னு கண்டால் அவ்வளோ தூரம் போனது போகிற என்ன செய்வார்? ஹம்பலாக இருப்பார். ஒரு மனுஷன்ட்டு என்ன செய்யணும்னு கண்டால் வந்து தன்னடக்கம் இருக்கணும். இது நபி அவங்க கிட்ட மிச்சமே இருந்தது. அது பெரிய ஒரு சுண்ணாடாப்பா. ஸோ என்ன விலங்கு தானே சொல்கிறது, எவ்வளோ மேலே போகணுமோ அவ்வளோ நான் போவேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் போனால் என்ன செய்யணும்? கீழுள்ளவங்களை எவ்வளோ கீழுள்ளவங்க கண்டாலும் அழகாக சிரித்து சலாம் சொல்கிற பக்குவம் இருக்கணும். அவங்கள தேவைப்பட்டால் கட்டி பிடிச்சி கொள்கிற அளவுக்கு. அது என்னென்னு கண்டு அது கான்ஷியஸ்லி செய்யலாம் ராஜா. நீங்கள் எல்லாரும் ஆரைட் எப்படி ஹம்பிள்னஸை கொண்டு வரது? வெரி குட். இது எகெயின் ரசூல்லா கிட்டேருந்து வாழ்ந்த விஷயம் தான். உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு தானாகவே என்ன செய்யும்? பிச்சைக்காரனுக்கும் சலாம் சொல்லுங்கள், சின்ன பிள்ளைக்கும் சலாம் சொல்லுங்கள். நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுற ஒரு விஷயம் தான் அது. யாரை கண்டாலும் இன்றைக்கு நான் ஸ்கூலுக்கு யாரையெல்லாம் சந்திச்சோனோ எல்லாருக்கும் சலாம் சொல்லிருப்பேன். யாரையெல்லாம் தனியாக கண்டனோ அவங்களுக்கு எல்லாம் சலாம் சொல்லிருப்பேன். என்னை கூட பிடிச்சிட்டு வந்தான் ஒரு பாய், அவனுக்கும் சலாம் சொன்னேன். இறங்கினதுமே ஒரு பாய் என்னை பாஸ் பண்ணி போனான், அவனுக்கும் சலாம் சொன்னேன். கண்ட டீச்சர்ஸுக்கெல்லாம் சலாம் சொல்லிருக்கிறேன். ஏனென்று கண்டால் சொர்க்கவாதிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பண்பு தான் என்னது? சலாம் சொல்கிற பண்பு இருக்கும். ஸோ சொர்க்கத்துக்கு போகணுமா, ஹம்பலாக இருக்கணுமா, சலாம் சொல்லி பழகினீங்கன்னா தானே வரும்.